ஜல்லிக்கட்டு கால கிட்ட புல்லுக்கட்டு கொண்டு போய் ஒரு சின்ன பையன் காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரிய நம்மளுடைய டிவிகே விஜய் அவர்கள் இன்னைக்கு வேலூர் பரப்புரையில பேசியிருக்காரு. ஒரு குட்டி கதையில இருந்து ஆரம்பிப்போமா? எனக்கு ஒரு டவுட், இந்த ஜல்லிக்கட்டு கால கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கொண்டு போய் காட்டினா அது இப்படிதான் ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இது இந்த பக்கம் வச்சுட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தமிழ்நாட்டோடது எப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்துல அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோட தெளிவா பேசியிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த காணொலியில நம்ம பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. சோ இன்னைக்கு வேலூர்ல டிவிகே விஜய் அவர்கள் பரப்புரை பண்ணியிருந்தாங்க. சோ சென்ற வாரம் முழுக்க இதுக்கான ஏற்பாடுகள் தடபுடலா செய்யப்பட்டிருந்தது. சோ இந்த பர்டிகுலர் பொதுக்கூட்டத்துல நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த வாட்டியாச்சும் கூரை அமைச்சு அவங்களுக்கு வெயில் இல்லாம நிழல்ல உட்கார வச்சாங்க அப்படிங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம். சோ வழக்கம் போல ஒரு 28 நிமிஷம் ஸ்பீச் விஜய் அவர்களோடது. இதுல ஸ்கிரிப்டுக்கு இடையில கண்ணீரும் கம்பலையுமா இமோஷனலா சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. அதோட சேர்த்து அவர் பேசின முதல் எடுத்ததான் அவர் ஓபன் பண்ண இந்த குட்டி கதை. அதாவது ஜல்லிக்கட்டு கால கிட்ட பல பேர் அந்த கிரவுண்ட்ல அனுபவம் உள்ளவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனா ஒரு சின்ன பையன் 2 புல்லு கட்ட வச்சு அந்த ஜல்லிக்கட்டு காளைய கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அவரு கண்ணுக்கு அது சீரி பாயிற மாதிரி தெரியல. பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லு கட்டு அது அந்த காளை கிட்ட காட்டுறான். காளை அப்படியே சடனா நின்னு அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லு கட்ட சாப்பிட ஆரம்பிச்சு அது பசியோட இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்ற ஒரு கதையை சொல்லியிருந்தாரு. எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. என்னன்னா, நான் எல்லாம் ஜல்லிக்கட்டு பார்த்திருக்கேன். நான் சிட்டி தான், அதனால எனக்கு பெருசா அதுல அனுபவம் இல்லை. ஆனா ஜல்லிக்கட்டு காலை அப்படிங்கிறது ரொம்ப ஆக்ரோஷமா தானே இருக்கும். இது என்ன புல்லுக்கட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, நிஜமாலே இப்படிலாம் கதை உண்டா அப்படின்றது. அப்புறம் யோசிச்சுக்கிட்டேன், சரி கதை தானே, யாரு கேட்க போறா, அடிச்சு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இது ஒரு பக்கம் இருக்க, வழக்கம் போல விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தை பத்தி எடுத்து பேசியிருந்தாரு, இமோஷனலா பேசியிருந்தாரு. என் மேல பழி போடுறீங்களே ஸ்டாலின் சார் அப்படின்னு. நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? பட் உங்களுக்கு அதுல பொறுப்பே இல்லையா அப்படின்றதான் நம்ம கேட்கணும். தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரியான அரசியல் களத்துல இப்படி ஒரு அரசியலை பண்றது அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. தொடர்ந்து அதை எதிர்கட்சி சைடே போடுறது, தான் மேல எந்த விதமான தவறும் இல்லை. நம்ம திமுகக்கு ஆதரவு அப்படின்றது என்னைக்குமே கிடையாது. பட் ஆனா விஜய் அவர்கள் மேல தவறே இல்லை, நான் ஒரு உத்தம புத்திரன் அப்படின்னு பேசுறதெல்லாம் சரியான அரசியலா இருக்குமா அப்படின்னு பாக்கணும். சோ இங்க வந்திருந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு இன்டோர் கிரவுட் தான். சோ அதனால பல விஷயங்கள் அவர் மேடையில பேசியிருந்தாரு. நான் முதலமைச்சரா வந்தா, நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் இருக்காது, பெண் பாதுகாப்புல இருந்து நல்ல கல்வி கொடுப்பேன், நல்ல சுகாதாரம் கொடுப்பேன் அப்படின்னு பல புள்ளிகளை அடுக்கி இருந்தாரு. பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. அதோட சேர்த்து எதிர்கட்சி தலைவர்கள் பத்தி பேசியிருந்தாரு. இங்க அகைன் அதேதான், டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் சண்டை அப்படிங்கிறது. அவருடைய நண்பர் எல்லாருமே நான் நட்போட தான் பாக்குறேன் அப்படின்னு சிஎம் அவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருந்தாங்க. சோ அதை கோட் பண்ணி விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. சோ தூய சக்தியான விஜய்க்கும் அப்புறம் ஊழல் சக்தியான திமுகக்கும் தான் இங்க சண்டை. இடையில காமெடியனுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளை பேசியிருந்தாரு. அதோட சேர்த்து ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு எதுக்கு இப்ப பேசுறாருன்னே புரியல. இங்க என்ன நடக்குது? இங்க ஸ்டேட் எலெக்ஷன் தானே நடக்குது. இப்ப எதுக்கு இவர் ஒன்றிய அரசோட தங்களை கம்பேர் பண்ணி பேசிக்கிறாரு அப்படின்றது புரியவே இல்லை. இவங்க செய்யக்கூடிய ஊழலுக்கு எதிரான விஷயங்களை தான் இங்க எடுத்துரைக்கப்படும். நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா ஊழலே இருக்காது அப்படின்ற வசனத்தெல்லாம் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. இதுல என்ன அப்படின்னா, நல்ல ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக கட்சி. அவ்வளவு பூத் மெம்பர்ஸ் அவங்களுக்கு உண்டு. கட்சியோடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது பயங்கர பலமா இருக்கிறது. அதே மாதிரி தேசிய கட்சியான பாரதிய ஜனதா 365 நாளுமே அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி அது. இவரு வெக்கேஷனலுக்கு அங்கங்க மீட்டிங்க போட்டு ஒரு மீட்டிங்க கூட நம்மளால கண்டக்டே பண்ண முடியாம போன முந்தநேத்தெல்லாம் அவருடைய சிடி நிர்மல்குமார் அவர்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்துறாரு. எங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Definitely like DMK government make sure that we are like they oppose to us in all means and with all these challenges definitely we are working on. இவர் ஆட்சியை பத்தி பேசுறாரு அப்படிங்கறதா இங்க எதிர்கட்சி தலைவர்களோட முணுமுணுப்பா இருக்கு.
அதோட சேர்த்து இந்த கூட்டணி பத்தி பேசியிருந்தாரு. நிழலுக்கு ஒதுங்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு பொட்டியை கொடுத்து கூட்டணிக்குள்ள இழுத்துக்கிறாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. அப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க கூட தானே இவங்க கூட எல்லாம் கூட்டணி பேசிட்டு இருந்தீங்க திரைமறைவுல, அதுவும் காங்கிரஸோட தேமுதிகவோட தான், அப்ப அவங்க வரல அப்படின்றதுனால இப்படி பேசுவீங்களா அப்படிங்கிற குரலையும் எழுப்புறாங்க. சோ எது எப்படியோ வந்து இப்படி பேசியிருந்தாங்க. சோ நம்ம வழக்கமா விஜய் அவர்கள் பேசுறதுதான். சோ அதனால வந்து அவரோட பரப்புரைய நம்ம இன்னும் பெருசா விமர்சனம் பண்ண இல்ல. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் சண்டை. ஆமா, நம்மளும் அதை ஒத்துக்கிறோம். நான் பேசணும்னு நினைச்ச முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கம் போல இந்த டிவிகே கூட்டத்துக்கு வரக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் தான். அதுல முக்கியமான ஒரு 2-3 பேரை பத்தி நான் பேசியே ஆகணும். இவங்கெல்லாம் சமூகத்துக்கே ஒரு கேடு. எப்ப பார்த்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுங்கெல்லாம் தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்கட்சியில இருந்து சொல்லுவாங்க. பட் ஆனா நம்ம வந்து டைரக்டாவே இவங்களுக்கு சொல்றோம். அதுல 2 பெண்கள் வந்து சொல்றாங்க, விஜய் அண்ணாக்காக எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, எங்க உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கோங்க. 2 சின்ன குழந்தைங்களை வந்து வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம். வீட்டுல இருக்கவங்க எவ்வளவோ சொன்னாங்க, நாங்க கேட்கல, போற உயிர் விஜய் அண்ணாக்காக போகட்டும்னு வந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களோ இல்ல கணவர்மார்களோ இருந்தா செவ்விலேயே 4 அறை விடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் வந்து அறிவுன்றது ஏதாச்சும் ஆண்டவன் வச்சிருக்கானா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரியான ஒரு கூட்டம் எப்படி வந்து ஒரு நாகரிகமான சமூகத்தை உருவாக்க முடியும்? இவங்களை நம்பி குழந்தைங்க இருக்கு வீட்டுல. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர் வந்து குழந்தை இல்லாம வந்து தவிக்கிறாங்க. இதே கரூர்ல ஒரு குழந்தைய துடிக்க பறிகொடுத்த தாய் தந்தையர் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரியான அறிவு கட்ட கூட்டத்தெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்? குறிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க இவங்களை வந்து வேப்பல் அடிச்சு திருத்தினா தப்பே கிடையாது. அதோட சேர்த்து இன்னும் ஒரு பெண் குழந்தை இது வந்து படிச்சிட்டு இருக்காமா, பிராக்டிகல் எக்ஸாம் எல்லாம் விட்டுட்டு விஜயனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. தளபதியை பார்க்கணும்னு வந்து எனக்கு வந்து பிராக்டிகல் நடக்குது, எனக்கு வேணாம் பிராக்டிகல் வேணாம், மார்க் வேணாம், எனக்கு தளபதியை பார்த்தா போதும். அவங்க அப்பா எல்லாம் வந்து ஒத்த ரோசா புள்ளைய ரொம்ப அழகா வளர்த்திருக்கமா அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு தான் அந்த பொண்ணு இருக்கு. ஒரு தலைவனுடைய அழகு என்ன அப்படின்றது இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை தான் விஜய் அவர்கள் உருவாக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது தடவை கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகும் பொழுது மைக்க நீட்டும் பொழுது அவங்க பேசக்கூடிய விஷயம் இருக்குல்ல, நமக்கெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது பகீர்னு இருக்கு. அப்படி ஒரு கூட்டத்தை தான் தமிழகம் உருவாக்கிட்டு இருக்கா, இப்படிதான் இளைய சமூகம் அப்படின்றது வந்துட்டு இருக்கா அப்படின்ற கவலையானது ஏற்படுது. அதுல குறிப்பா சொல்லணும், ரொம்ப நான் சிரிச்சது என்ன அப்படின்னா, ஒரு பையன் கிட்ட மைக்க நீட்டுறாங்க, ஆதன் நினைக்கிறேன். என்ன கேக்குறாங்கன்னா, அந்த பையனோட பேர் வந்து சுறாவாம். சுறா பாத்துட்டு வந்தாங்க எங்க அம்மா. அப்படியே நான் வீட்டுக்கு வந்தோடனே பிறந்தேன், அதுக்கு சுறான்னு பேரு வச்சிட்டேன். அவன் பிறந்ததே வந்து 2010 தான். அப்படி கணக்குப்படி பார்த்தாலும் அந்த பையனுக்கு 16 வயசு தான் இருக்கும். இவனுக்கு ஓட்டே கிடையாது. இவனை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோ மொத்தத்துல இது நான் பிக் அண்ட் சூஸா சொல்றேன். இந்த மாதிரி 1000 கதை சொல்லலாம் இந்த கூட்டத்துல. சோ விஜய் அவர்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு அப்படின்னா, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவங்க நெறியோட நடத்த வேண்டிய கடமை அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். சோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து நேற்றைக்கு ஒரு மேடையில பேசியிருந்தாங்க. அதாவது தெருமுனை கூட்டத்துல வந்து ஆளும் அரசு செய்யக்கூடிய இந்த ஊழல் நிறைந்த அரசு, அதே மாதிரி இந்த 5000 ரூபாய் தொகையை கொடுத்து மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ற புள்ளி விவரங்களை புட்டு வச்சிருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இத்தனை நாள் இவங்க ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு பர் டே வந்து 20 ரூபாய் தான் கணக்கா வந்து இந்த ஆட்சி வந்து கொடுத்திருக்காங்க இந்த உரிமை தொகை அப்படின்ற பேர்ல. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் வந்திருக்கு. 20 ரூபாய் 1825 நாள். அதனால முழுக்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அதோட சேர்த்து அவரு தெருமுனை கூட்டம் போட்டிருந்த தொகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேப்பாக்கம் தொகுதி தான். குறிப்பா நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கிழிச்சு தொங்க விட்டுருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது ஸ்டார் தொகுதி அப்படின்றது பேருக்கு தான் இருக்கு, எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது அப்படின்றத பேசியிருந்தாரு. அதோட சேர்த்து KN நேரு அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஊழல், ஒவ்வொரு வேலைக்கும் எத்தனை லட்சம், ஒவ்வொரு டெண்டருக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்ற விவரங்களை வந்து எடுத்து பேசியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி விவாதம் நியூஸ் 18 டிபேட் ஷோல வந்து கலந்துட்டு பேசியிருந்தார் அண்ணாமலை அவர்கள். அவ்வளவு புள்ளி விவரங்களை வந்து அடுக்கியிருந்தார். குறிப்பா வந்து தமிழ்நாடோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 69,000 கோடி வந்து தமிழக அரசு செலவு பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வெறும் 13% தான் நம்ம வந்து இதுல பண்றோம். ஆனா குஜராத் வந்து 26% வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பேசியிருந்தாங்க. 13% is capital expenditure. Gujarat, the capital expenditure is 26%, 1 lakh. பட் இந்த மாதிரியான விவாதங்களை வந்து கண்டிப்பா முன்னெடுக்கணும். ஏன்னா வந்து எப்போதும் தமிழ்நாடு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதாச்சும் நிர்வாக சீர்கேடுகளை செஞ்சுட்டு அந்த பழிய தூக்கி மத்திய அரசு மேல போடுற வேலையை வந்து பண்றாங்க. குறிப்பா வந்து மெட்ரோ ரயில் திட்டங்களா இருக்கட்டும், நாங்க மெட்ரோ ரயில பண்ணிக்கிறோம்னு சொல்லி இவங்க சொல்லி
பண்ணாம கடைசியில அந்த பழிய தூக்கி மத்திய அரசு மேல போடுறது, இந்த மாதிரியான பொய்யான தகவல்களை வச்சு வெறுமனே அந்த சண்டையா போடுற வேலையை மட்டுமே திமுக அரசு செய்யுது அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலை அவர்கள் மேடையிலேயே சொல்லியிருந்தாங்க. சோ நான் இப்ப ஏன் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள். இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யாரை பின்பற்றணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு வெறும் சினிமா மோகத்தினால தான் குடும்பத்துல எனக்கு ஒரு கொலீக் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க அம்மா விடல, அதனால எங்க அம்மாவையே போட்டு அடிச்சுட்டு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரியான காணொளிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு நாட்டோட பொருளாதாரம், தமிழ்நாட்டோடைய வளங்கள் எப்படி கொள்ளையடிக்கப்படுது, என்ன மாதிரியான ஊழல் நடக்குது, நீங்க சொல்லக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் growth அப்படிங்கிறது உண்மைதானா, எல்லாத்துக்கும் மத்திய அரசு மேல போய் சொல்றீங்களா அப்படின்ற ஒரு தெளிவான ஸ்பீச்ச அண்ணாமலை போன்றவர்கள் கொடுக்குறாங்க. இதுல நீங்க கட்சி பாகுபாடின்றி ஒரு தலைவனை நீங்க எப்படி சூஸ் பண்ணும், ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும், விஜய் அவர்கள் மாதிரி இருக்கணுமா அப்படின்னு. ஏன்னா இடையில நேற்றைக்கு பாத்தீங்கன்னா சீமான் அவர்களும் தன்னுடைய வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிருந்தாரு. என்னதான் அவர் மேல 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே ஈக்குவலி ஆண் பெண் ஈக்குவலா 117 117 பேருக்கு வாய்ப்புகளானதை கொடுத்து களத்துல நிப்பாட்டுறாரு. வெறும் படிச்சு இந்த சமூகத்தின் மேல அக்கறை உள்ள அரசியல் பழகக்கூடிய இளைஞர்களா பார்த்து பார்த்து தேடி தேடி சீமான் அவர்கள் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. பெரிய அரசியல் பலமோ பணபலமோ பின்புலமோ எதுவுமே இல்லாத சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, அரசியல் பழக வந்திருக்கக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து சீமான் அவர்கள் களத்துல நிப்பாட்டுறாரு. வெற்றி தோல்வி அப்படிங்கிறது 2ஆம் பட்சம் இருந்தாலும் இந்த சமம் அப்படின்னு ஊருக்குள்ள உருட்டாம ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களுக்கும் சீட் ஷேரிங் அப்படின்றத கொடுத்து நிப்பாட்டி இருக்காரு. அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க விஜய் அவர்களை பார்க்க நான் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் குழந்தையும் புருஷன் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னு பேசுறதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் முன்னுதாரணம் அப்படின்னு நம்ம கேட்கணும். அதனால நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க யாரு பின்னாடி போறீங்க அப்படின்னு பாருங்க. ஒரு நடிகனா மட்டும் பார்த்து பழகுங்க. இவரால நிர்வாகத்தை மாற்ற முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்ற கேள்வியை எழுப்புறோம். ஏன்னா வெறும் ஸ்டேஜ் டிராமா மாதிரி இமோஷனல் டிராமா மட்டும்தான் அங்க பண்றாரு. அவருக்கு நல்லா நடிக்க தெரியும், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கும் ஸ்டேஜ்ல அவர் நடிக்க தான் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவே நான் பாக்குறேன். ஏன்னா எந்த விதமான பொலிட்டிக்கல் ஃபீலும் அவர் பேசினதுல இருந்து வரவே இல்லை அப்படிங்கிறது தான். இன்னும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.